சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். சங்கீதம் 37:11. But the meek shall inherit the earth, and shall delight themselves in the abundance of peace. Psalms 37:11. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே God Gooses மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள்படுத்தியிருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே தர்மையான காலை வேளையிலே யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தர்மையான நாளிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக பரலோகத்தின் தேவன் தந்த நல்ல மேன்மையான சிலாக்கியத்துக்காக என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தருணத்தை கொடுத்ததான அன்பான போதகர் பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்காக, இந்த God Gooses மினிஸ்ட்ரிக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23, 24வது வசனம். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்பொழுதுமே நாம் அவரோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஏனோக்கை குறித்து சொல்லுகிறார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 300 வருஷங்கள் அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து ஆமேன் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். தேவன் அவரை எடுத்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்ப ஆமேன் மனிதனாய் வாழ்ந்ததான ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு உறவாடி தேவனுடைய பார்வையிலே ஒரு பரிசுத்தவனாய் வாழ்ந்து தேவ சமூகத்திலே எடுத்து உயர்த்தி கொள்ளப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அவர் நமக்கு தேவனாய் இருந்து நம்மை நடத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை
அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய வாக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. இந்த உலகத்துல எத்தனையோ மனிதனுடைய வாக்குக்கெல்லாம் நாம் செவி கொடுக்கிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? அவருடைய வார்த்தையை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கரத்துல தந்திருக்கிறார். நம்முடைய கரத்துல தந்திருக்கிறதான அவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாய், அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 3வது வசனம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி. எனவே இதை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவதற்கு அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி 119வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது. வாலிபனே, வாலிப நாட்களிலே சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி பிரசங்கியிலே நம்ம வாசிக்கிறோம். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசுடைய வாக்குக்கு செவி கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய தேவனாயிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு தேவனாயிருப்பதற்கு ஒரு கட்டளை. அது என்னவென்றால், நாம் அவருடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 6 அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. உங்களுக்கு தேவையான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், சரீரத்துக்கு தேவையான சுகம், பலன், ஆரோக்கியம், இம்மைக்குரியதான எல்லா விதமான நன்மைகளையும் தேவன் உங்களுக்கு கூட தர வேண்டும் என்றால், முதலாவது அவருடைய வார்த்தையை கேளுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுவார். வேதம் சொல்லுகிறது, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் அவருடைய ஜனமாய் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வாக்குக்கு செவி கொடுத்தே ஆக வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். அவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறதான எல்லா வழியும் நமக்கு நன்மையை கொண்டு வருகிற வழிகள், நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதான வழிகள், நம்மை மேன்மைப்படுத்துகிறதான வழிகள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்பேற்பட்டதான தேவன் ஆபிரகாமிடத்துல சொல்லும் பொழுது, ஆமேன், அவனை அழைக்கும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் வீட்டாரையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லிதான் அழைத்தார். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக அவன் புறப்பட்டு போனபடினாலே, கீழ்ப்படிந்த போனபடினாலே ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய பேரை பெருமைப்படுத்தினார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அதே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்கள் பேரை பெருமைப்படுத்த விரும்புகிறார், உங்களை உயர்த்த விரும்புகிறார், உங்களுக்கு நன்மையை கட்டளையிட விரும்புகிறார். நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, அவரிடத்திலிருந்து நன்மையை பெறுவதற்கு? அவர் சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென். வேதாகமத்தை தேவன் நம்முடைய கரத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த வார்த்தையின்படி நாம் வாழும் பொழுது, நாம் ஜீவிக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படி ஆலோசனை சொல்லுகிற தேவன் சொல்லுகிறார், அவர்களோ
அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வேதத்திலே எல்லா காரியங்களையும் திருஷ்டாந்தமாய் எழுதி வைத்திருக்கிறார். நன்மை எழுதி வைத்திருக்கிறார், தீமை எழுதி வைத்திருக்கிறார். தாவீதுடைய உயர்வை எழுதி வைத்திருக்கிறார், அவனுடைய வீழ்ச்சியையும் எழுதி வைத்திருக்கிறார். வீழ்ச்சியின் பிரகாரம் தன்னை அர்ப்பணித்து மறுபடியும் தாவீது உயர்த்தப்பட்டதையும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி காணப்படுகிறோம்? ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோமோ, நம்முடைய செவியை சாய்க்கிறோமோ என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படியும் கடினத்தின்படியும் அவர்கள் நடந்தார்களாம். இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் தேவனுடைய வார்த்தையை இருதயத்திலே கேட்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு யோசனை, அவர்களுக்கென்று ஒரு வழி, ஆமேன், இருதய கடினப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான இருதய கடினத்தை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆமேன், அவர்கள் யோசனையின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள் என்று சொல்லி, நாம் முன்னிட்டு போகும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி இருக்கிறார். கலப்பையின் மேல கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. லோத்தின் மனைவியோ பின்னிட்டு உப்பு தூணானால் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் முன்னிட்டல்ல பின்னிட்டல்ல முன்னிட்டு ஓடும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். ஆமேன். முன்னிட்டு ஓடும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தருவார். ஆமேன், ஸ்தோத்திரம், ஆமேன், ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஓ, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லி, ஆமேன், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல இன்றைக்கும் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆமேன், பின்னிட்டு பாராதபடி முன்னிட்டு ஓடத்தக்கதான கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. அப்பேற்பட்டதான அபிஷேகத்தை தருவாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் முன்னிட்டல்ல பின்னிட்டு போனபடினாலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பாபிலோன் தேசத்துல அவர்களை, ஆமேன், அடிமையாக விட்டு கொடுத்தார். 70 வருடங்கள் பாபிலோன்ல, ஆமேன், நேபுகாத்நேச்சரை சேவித்தார்கள் என்று சொல்லி, இந்த காலை வேளையிலே உங்களுக்கு அடிமைத்தனம் வேண்டுமா, ஆசீர்வாதம் வேண்டுமா, உயர்வு வேண்டுமா, வீழ்ச்சி வேண்டுமா என்று சொல்லி உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நானே தேவன் என்று அவர் அறிந்து கொள்ள சொல்லுகிறார். வேத வசனத்தை வாசியுங்கள், வேத வசனத்துக்கு செவி கொடுங்கள், வேத வசனத்தின் வழி வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்வார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அன்போடு நான் கேட்கிறேன், நீங்கள் வேத வசனத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், வேத வசனத்துக்கு செவி கொடுங்கள், வேத வசனத்தின் வாழ அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து உள்ள நாட்களிலே பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் இழந்து போன எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ரெட்டிப்பாய் 100 இப்பொழுது இருக்கவே பார்க்கிலும்,
1000 மடங்கு அதிகமாகும்படியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே கேட்டார்கள், ஆனால் அதன்படி வாழவில்லை. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டு மனந்திரும்பி குணப்பட்டு வார்த்தையின்படி உம்மோடு வாழ்ந்து ஆசீர்வாதத்தையும் நன்மையும் மேன்மையும் உயர்வையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தாழ்த்துகிறேன், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.